இன்னைக்கு உங்கள் கூட பழகிறவங்க பேசுகிறவங்கள நீங்கள் காசை வச்சோ பணத்தை வச்சோ கல்வியை வச்சோ எடை போட்டு பழகாதீங்க. கல்யாண வீட்டுக்கெல்லாம் நாம் ஒரு கல்யாணம் நடத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண வீட்டுக்கு நம்ம கெஸ்ட்டு ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தாச்சுன்னா, நல்ல நகையெல்லாம் போட்டுட்டு வந்தாச்சுன்னா, ஸ்டேஜிலேருந்து நாமளே இறங்கி போய் அம்மா வாங்க, ஐயா வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவோம். அதே ஒரு ஏழை எளியவங்க வந்தா, இவ ஏன் வந்தா அப்படிங்கிற பார்வையோட தான் நம்ம அவங்கள பார்ப்போமே தவிர, இன்முகத்தோடு வரவேற்கிற குணாதிசயம் நம்மகிட்ட நிறைய பேர்ட்ட இல்லாமல் ஆயிடுச்சுங்க. நல்ல காசு பணம் இருந்தால் அவங்கள சந்தோஷமாக வரவேற்போம். அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தால் அவங்கள நாம் நேசிக்கிறோமா? யோசிக்கணும். பரலோகத்தில் இவருடைய அவர்களுக்குரிய தேவதூதர்கள் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்க கண்ணீர் விட்டு அழுதாங்கன்னு வைங்களேன், ஆண்டவர் நம்ம மேலே கோபம் கொண்டுருவார். இன்னைக்கு நம்முடைய சுவாபங்கள், எண்ணங்கள்